இந்திய அரசியலில் இடதுசாரிகள் இனி கேரளா எழுதிய முன்னுரையும் முடிவுரையும். உலகளவுல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா அது 1957 கேரள மாநிலத்தில் நடந்தது. அதன் பின்னாடி இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி எழுச்சி காண்பதும் தேய்வதுமாக இருந்து வந்தது. இருந்தாலும் 1977க்கு பின்னாடி இந்தியாவில் எங்காவது ஒரு மாநிலத்திலேயாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்து வந்துச்சு. ஆனால் 50 ஆண்டுகளில் முதல் முறையாக இப்போ நாடெங்கிலும் ஒரு இடத்துல கூட கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை அப்படின்ற நிலைமை உருவாகி இருக்கு. கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான LDF ஆட்சியை இழந்ததோடு கேரளாவில் தொடங்கிய கம்யூனிஸ்ட் ஆட்சி சகாப்தம் அங்கேயே இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. நிச்சயமா இது நிரந்தரமானதுன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் 50 ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை விவாதிக்கப்பட வேண்டியது. அது பற்றி அல் ஜசீரா தளத்தில் வெளியிட்ட அலசல் கட்டுரையின் முக்கிய அம்சங்களை சுருக்கமா பார்ப்போம். 2007 ஆகஸ்ட்ல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அமெரிக்காவோடு அணுசக்தி ஒப்பந்தம் போட முயற்சித்தது நம்ம எல்லாரும் அறிஞ்சதுதான். ஆனா அதற்கு இடதுசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மக்களவையில் 62 சீட்டுகள் இடதுசாரிகள் வசம் இருந்ததால அவங்களோட ஆதரவு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அணுசக்தி ஒப்பந்தத்தை நிறைவேற்றினா ஆட்சிக்கான ஆதரவை விலக்கி கொள்ளும் ஒன்று மிரட்டுற அளவுக்கு இடதுசாரிகள் வசம் பலம் இருந்தது. அரசியல்ல இடதுசாரிகளின் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த பொற்காலம் அதுன்னு சொல்லலாம். ஆனா கேரள தேர்தல் முடிவுகள் வெளியான மே 4ஆம் தேதி அந்த ஆதிக்கம் அதன் அதல பாதாள வீழ்ச்சியை அடைஞ்சிருக்க காலம்னு வரலாற்றுல குறிப்பிடலாம். இடதுசாரி கொள்கைகளின் அரசியலின் கோட்டையாகவே கேரளா இருந்ததுன்னு கூறலாம். 1950களில் கேரளா தான் இந்த உலகத்துக்கு முதல் கம்யூனிஸ்ட் அரசை நல்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு 1957 முதல் 59 வரை ஆட்சியில இருந்துச்சு. மேற்கு வங்கத்தில் 1997 முதல் 2011 வரை இடதுசாரிகள் ஆதிக்கம் இருந்தது. திரிணாமுல் காங்கிரசின் மம்தா பானர்ஜி தான் அந்த நீண்ட இடதுசார ஆட்சி பாரம்பரியத்திற்கு முடிவுரை எழுதினாங்க. திரிபுராவில் 1993 முதல் 2018 வரை இடதுசாரிகள் ஆட்சி நிலவியது. அங்கே பாஜக இடதுசாரிகள் கதையை முடிச்சது. இந்த வரிசையில தான் கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சியை இப்போ காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. தொடர்ந்து சில ஆண்டுகளாவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் அரசியலில் சோபிக்கவில்லை. 2024 மக்களவை தேர்தலில் கூட நாடு முழுவதும் போட்டியிட்டு 8 இடங்கள்ல மட்டுமே வாகை சூடியது. 2004 மக்களவை தேர்தலில் 62 இடங்களில் வெற்றி என இருந்த நிலை 2024 தலைகீழா மாறிடுச்சு. இப்போதைய நிலவரப்படி மாநிலங்கள் அளவில் இடதுசாரிகள் MLAக்களின் எண்ணிக்கை 40+ என்ற அளவில் தான் இருக்குது. இந்த நிலையில இடதுசாரிகள் அரசியல் வீச்சு குறித்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறை உதவி பேராசிரியர் ராஜஸ்ரீ குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இடதுசாரிகளின் தாக்கம் என்றது அரசியல் களத்தில் குறுகியதுதான். அவங்க கேரளா, திரிபுரா, மேற்கு வங்கம்னு குறுகிய வட்டத்துல தான் தேர்தல் அரசியல்ல சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இந்தி மொழி பேசும் மாநிலங்கள்ல தொழிற்பேட்டைகளை சுற்றி மட்டும் இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க. அதுவும் ட்ரேட் யூனியன் அரசியல் வலுவிழந்ததோடு அவங்களோட ஆதிக்கமும் வலுவிழந்ததுன்னு சொல்லலாம். இடதுசாரிகளின் வீச்சு குறைபாடு என்பது சாதி பாலின பேதங்கள் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் நிலவும் சிக்கல்களும் தாராளமயமாக்கலுக்கு பின்னாடி மாறி வரும் முதலாளித்துவத்தின் தன்மையே காரணம்னு சொல்வேன்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவின் அரசியல் போக்கானது இயல்பிலேயே வலதுசாரிகளுக்கு ஆதரவானதுன்னு அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆட்சி அரசியலுக்காக இடதுசாரிகள் தங்கள் கொள்கைகளை அவ்வப்போது சமரசம் செய்து கொண்டதும் இப்போதைய நிலைமைக்கு காரணம்னு கணிக்கிறாங்க. 1975 கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைந்தது. EMS நம்பூதிரிபாட் முதல்வரானார். அவருடைய ஆட்சியில கேரளாவில் நிலம், கல்வி சார்ந்து மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஆனா அதுக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்த பிரதமர் நேரு முட்டுக்கட்டை போட்டார். கேரளாவில் காங்கிரஸ் எதிர்கட்சியாகவும் இருந்தது. ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் நம்பூதிரிபாட் அரசு தூக்கி எறியப்பட்டது. 1960
கேரளா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியிடம் இந்திய கம்யூனிஸ்ட் தோல்வி கண்டது. அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் பல பிரிவுகளாக பிரிந்து சிதறுச்சு. கேரளாவில் LDF ஆட்சியில் மாநிலத்தின் உட்கட்டமைப்புகள் மேம்பாடு சிறப்பாக இருந்தது. சமூக நலத்திட்டங்கள் சிறப்பாகவே இருந்தது. மாநிலத்தில் மாற்றுத்திறனாளி பெண்கள், கைம்பெண்கள் என 55 லட்சம் பேருக்கு உதவித்தொகை கிடைச்சதுன்னு நிறைய நலத்திட்டங்கள் நடைபெற்றது. மேலும் கேரள அரசின் கரோனா கால செயல்பாடுகளும் வெகுவாக பாராட்டப்பட்டது. 2021 தேர்தலில் அதனாலேயே பினராயி விஜயன் மீண்டும் முதல்வரானார். ஆனா சமீப காலமா LDF மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறதா தெரியுது. அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த கேரள அரசு அதே மொழியில பேசுவதா விமர்சனம் எழுந்தது. அதன் தாக்கமாவே பாரம்பரிய இடதுசாரி வாக்காளர்கள் கூட LDF கூட்டணிக்கு எதிராக வாக்களிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு சரிப்படுத்தும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இன்றைய தேதியில இந்தியாவில் எங்குமே இடதுசாரி ஆட்சி இல்லாத மாநிலம் என்ற சூழல் உருவாகி இருந்தாலும் இது முடிவுரைன்னு சொல்லிவிட முடியாது. இடதுசாரிகள் தங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நேரம்னு சொல்றாங்க. அதே போல இடதுசாரிகள் ஆட்சியில இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சி தரப்புல ஆதிக்கத்தை அதிகரித்தே வர்றாங்க. நாட்டில் ஏழை பணக்காரர்கள் இடையேயான வித்தியாசம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நாட்டோட நிதி கொள்கைகள் எல்லாம் கார்ப்பரேட் மையமா மாறி வருது. இந்த நிலையில அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சமூகத்துக்காக செயல்பட்டு இந்த இடைவெளியை சரி செய்யறதுலையும் இடதுசாரிகள் முக்கிய பங்காற்ற முடியும்னு அரசியல் விமர்சகர்கள் நம்புறாங்க. உலகம் முழுவதும் சோசியலிச ஜனநாயக அரசியல் உயிர் தெழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் இருக்கிறதால அந்த வாய்ப்பு இந்தியாவில் மட்டும் இல்லாம போயிடாதுன்னு நம்புறாங்க. அதே போல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர வேலை வாய்ப்பின்மை மற்றும் சமத்துவமின்மையை பற்றி பேச எந்த பிரதான கட்சிகளும் தயாராக இல்லாத சூழல்ல இடதுசாரிகள் எப்பவும் போல அதனை பயன்படுத்தி மீண்டெழலாம்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு இடதுசாரிகள் 20ஆம் நூற்றாண்டு கம்யூனிஸ்ட் வார்ப்புல இருந்து விடுபட்டு 21ஆம் நூற்றாண்டின் இந்திய சூழலுக்கு பொருத்தமான ஒரு சமூக ஜனநாயக சக்தியாக தங்களை வலுப்படுத்த வேண்டும்ன்றது அரசியல் நிபுணர்களோட கருத்தா இருக்கு.